அவரே களஞ்சியம் பண்ணனே, தம்பி இதே மாதிரி ஒரு கூட்டம் வச்சிருக்கோம், அந்த கூட்டத்தில் வந்து நீங்கள் தம்பி சாட்டை துரைமுருகன், தங்கச்சி கோவை கார்த்திகா எல்லாம் பேசுறீங்கிறப்ப நான் திருப்பியும் பிரித்து படிக்க ஆரம்பிச்சு நேற்று வந்துட்டேன். புத்தக கண்காட்சியில் இவனை துரையை பார்க்குறேன். இவன் என்ன பண்ணுறான்னா என்கிட்ட, நான் படிக்கவே இல்லைன்னாங்கிறான். இவன் எப்படிப்பட்டவன் நான் சொல்கிறேன். இப்போ பேசுவோம். அடுத்தது, இந்த பரீட்சை எழுதுறப்ப நல்லா படித்த பசங்க என்ன பண்ணுவாங்க, சுமாராக ஆவரேஜாக படித்த பசங்களை பார்த்து, நான் படிக்கவே இல்லை, நீ படிச்சிட்டியா, நானும் படிக்கல அப்படின்னு சொன்னா அவன், நீ படிக்கல, ஒன்னும் ஓவர்டேக் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி. இவன் படிக்கவே இல்லை, நீ கதை சொல்லுங்கிறான். புத்தக கண்காட்சியில் நின்றுட்டு, அண்ணா அந்த கதையை நீங்க இப்ப சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறான். நான் அங்கேயே சொல்லிட்டேன், டே இந்த திருட்டுத்தன வேலையை பண்ணாத, நீ நல்லா படிச்சிருப்ப. இப்ப வந்து பாக்குறேன், அந்த ஒரு பெரிய ஒரு ஷீட்ல தாள்ல வந்து பெருசா எழுதி வச்சிருக்கான், குறிப்பெல்லாம் போட்டு ஆலமரம் வேப்ப மரம்லாம் வரைஞ்சி வச்சிருக்கான். ஒரு நாள்ல கண்டிப்பா அவன் இந்த வேலையை பண்ணிருக்க முடியாது. இன்னைக்கு காலைல ஆரம்பிச்சு இப்ப பண்ணிருக்க முடியாது. தெளிவா படிச்சிருக்கிறான். அதே போல கார்த்திகாவுக்கு சொல்லவே வேணாம், அது பட்டி டிங்கரிங்களா பார்த்துதான் வந்து நிக்குது. இதுல எனக்கு தான் ரொம்ப சிக்கல். அப்ப இந்த நாவலை மிக நுட்பமாக படிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நான் இருந்த அந்த நெருக்கடி எனக்கு கொடுத்தது அண்ணன் வந்து களஞ்சியம் அவர்கள் தான். அதற்கு வந்து ஒரு மனமார நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். என்னங்க அது அவதார் படத்துல எப்படி ஒரு மிகப்பெரிய உலகத்தை ஜேம்ஸ் காமரன் உருவாக்குனாரோ, அதே போல ஒரு பெரம்பலூரில் பிறந்த ஒரு தமிழன் வந்து நம்ம ஊர்ல உட்கார்ந்துக்கிட்டு ஒரு உலகத்தை உருவாக்கி நம்ம கண்ணு முன்னாடி பறக்க விட்டா போறோம். பெரிய வேலை. நமக்கு என்னன்னா, குறிப்பா அந்த சிம்மையாளியை வந்து இருவாஞ்சி அடக்கிற அந்த காட்சி இருக்கு பாருங்க, அந்த அவதார் படத்துல கூட அந்த காட்சி வரும். அது எப்படின்னா, அந்த பறவையை வந்து அந்த கதாநாயகியும் கதாநாயகனும் வந்து தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவாங்க. ஏன்னா ரெண்டு பேரோட அலைவரிசையும், அந்த பறவையோட அலைவரிசையும் அந்த கதாநாயகனின் அலைவரிசையும் ஒன்றாக இருந்தாதான் அந்த பறவை அது கட்டுப்படும். சிம்மையாளிக்கு என்ன பிரச்சனைனா, அது ஏற்கனவே சிங்கம் முகம், யானை உடம்பு, பார்க்கவே பயமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மிருகத்தை வந்து வசப்படுத்தணும்னா அதை வீழ்த்தி தோற்கடிச்சாதான் அது வசப்படும். அது எப்படி தோற்கடிக்கிறா அப்படின்னா, அதுதான் இதுல மிக எடுத்தோடனே, அதுதான் இந்த நாவல்ல நமக்கு எடுத்தோடனே. இந்த நாவல் எனக்கு வந்து குமரி கண்டத்தை பத்தி, குமரி கண்டம்ங்கிறது ஒரு நம்பிக்கை. அது இருந்திருக்காம இருக்கலாம், இல்ல ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு மூலமாக நிறுவப்படாமலும் போகலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி எண்ணங்கள். ஆனா தமிழர்கள் நமக்கு குமரி கண்டம்ங்கிறது மிகப்பெரிய ஒரு வரலாற்று திறப்பாக நமக்கு இருக்கு. ஏன்னா முதலாக தமிழன் தோன்றிய இடம்னு நமக்கு பெருமிதம் பாராட்டுவதற்கு அந்த குமரி கண்டம்ங்கிற மட்டும்தான் நமக்கு ஒரு சிறப்பா இருக்கு. அப்ப அந்த குமரி கண்டம்ங்கிறது எப்படி இருந்திருக்கும், அங்க இருக்கிற மாந்தர்கள் எப்படி இருந்திருப்பாங்க, ஏறக்குறைய வந்து குரங்கிலிருந்து மனிதன் பிறந்த காலத்திற்கு ஒட்டிய காலம், அதற்கு இடைப்பட்ட மனிதர்களும் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு விலங்கு உணர்வும் மனித உணர்வும் ரெண்டும் கலந்திருக்கும். அப்படிங்கிறப்ப அதை போன்ற மனிதர்களை எப்படி சித்தரிக்கிறது அப்படின்னு எனக்கு இந்த கதையை அவர் வந்து கீரா வந்து ஒரே அமர்வுல உட்கார்ந்து எழுதியிருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருடங்களாக இந்த மனசுக்குள்ள சுமந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதுல தெரியுது நமக்கு. முதல் ஒரு 10 பக்கங்கள் அவர் என்ன பண்ணிட்டாரு, உலகத்தின் ஆக சிறந்த ஒரு புத்தகத்தை எழுதணுங்கிற முடிவுல உட்கார்ந்து இருக்கிறாருன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அதுல இந்த தமிழ் மொழியை வந்து நம்ம பயன்படுத்துறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா அது ஒரு முதுமொழி. அந்த ஒரு கருவியா பயன்படுத்துறவங்க இருக்காங்க பாருங்க, மொழியை வந்து எழுத்தாகவோ பேச்சாகவோ பயன்படுத்துறவங்க கவனமா பயன்படுத்தணும். தமிழ் மொழியை வந்து பயன்படுத்துறவங்க தப்பா பயன்படுத்தினாங்கன்னா அது சாபமா போகலாம். அப்படிக்கு அந்த மொழிக்கு ஒரு வலிமை உண்டு. நீங்க ஜெயமோகன் எழுதின அறம் அப்படின்னு ஒரு சிறுகதையை நீங்க படிச்சு பார்த்தா தெரியும். அந்த கதையில ஒரு எழுத்தாளர் வந்து ஒரு பதிப்பாளரை பார்த்து ஒரு சாபம் மாதிரி சொல்லிட்டு போயிடுவார். மறுநாளே அந்த பதிப்பாளரின் மனைவி வந்து அந்த எழுத்தாளர் வீட்டு முன்னாடி உட்காந்து கதற அந்த காட்சியை ஜெயமோகன் அப்படி ரத்தமும் சதையுமா விவரிச்சிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு முதுமொழியை கையகப்படுத்துறது, அது தன்னோட லாபகத்துக்குள்ள கொண்டு வரதே சிம்மையாளியை வந்து இருவாஞ்சி அடக்கின மாதிரி தான். ஏறக்குறைய அதுல வந்து மிகுந்த தேர்ந்த நிபுணத்துவம் கொண்ட மனிதராக கீரா இருக்கிறார்.